அனைவருக்கும் வணக்கம். சிறுகீரை பாருங்கள், நல்லா எல்சான கீரை, சூப்பரான கீரை. ஒரு 2 கட்டு எடுத்து க்ளீன் பண்ணிட்டு கழுவி வச்சுருக்கோம். ஒரு கீரை கடையில் தான் செய்யப்போம். அது வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் எப்படியும் கீரை சாப்பிட்ருவோம். அது கீரை தான் கடைய போகிறோம். சூப்பர் எலசானது, ரொம்ப சூப்பரானது கீரை. இது தாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வடகு மட்டும் போட போகிறோம். உப்பு, தேவையான அளவு புளி, பருப்பு ஒரு 50 கிராம், பாசி பருப்பு 50 கிராமு. பார்த்திங்கன்னா இது முளப்பு கட்டிய வெங்காயம், சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டாங்க. இந்த வெங்காயம் போட போகிறோம். அது பார்த்திங்கன்னா பூண்டு, தக்காளி வந்து ஒரு 7 தக்காளி எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, இது வந்து தோரம் பருப்பு, தேவையான அளவு மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான சிறுகீரை கடையில் தான் செய்ய போகிறோம். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி வச்சாச்சு, பருப்பு போட்டுடலாம். பருப்பு 2 விதமான ஐட்டம் போட்டுடலாம், ஓகேங்களா. அடுத்தது தக்காளி, அடுத்தது இடித்த பூண்டு, இடியாத பூண்டு 2மே இருக்குதுல்ல, போட்டுடலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதிலே போட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதில் போட்டாச்சுங்க. அடுத்தது முளப்பு காட்டிய வெங்காயம், புளி, அடுத்தது உப்பு, கீரை எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ குறைஞ்சி ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சொம்பு தண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா வடிகட்டும் போது தண்ணி நிற்கும். அந்த தண்ணி வந்து சூப் போடுறது போல் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. அந்த தண்ணி வந்து எந்த எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒரு சொம்பு தண்ணி நம்ம குடிச்சிடலாம். சூப் போல் அருமையாக கீரை சூப்பு செஞ்சு அப்படி இருக்கும். அதே போல் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அந்த சூப் நம்ம குடிக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ சிறுகீரை 3 விசில் வேக விட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்துடலாம். இப்போது 3 விசில் வேக விட்டு எடுத்தாச்சுங்க. இது அப்படியே எடுத்து பருப்புலாம் க்ளீனாக வெந்திருக்கு, தக்காளி கூட நல்லா வெந்திருக்கு, சரிங்களா. இப்போ அப்படியே வந்து தண்ணி வடிகட்டிட்டு சூப்பராக கடைஞ்சிடலாம். சிறுகீரை கடையல் ரெடி பண்ணிடலாம். கீரை வேக வச்சது வந்து க்ளீனாக வடிகட்டியாச்சு. இப்போ இந்த வந்து இது வேக வச்சு எல்லாத்தையும் எடுத்து இந்த மண்பானில் போட்டு கீழே சூப்பராக கடைஞ்சிடலாம். பாருங்கள், கீரை வந்து வேக வச்சிட்டோம். இது எல்லாம் கடைய போகிறோம். இதில் வந்து பாதி தண்ணி வந்து கீரைக்கு ஊற்ற போகிறோம், பாதி தண்ணி குடிக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த கீரையை அப்படியே க்ளீனாக கடைஞ்சிடலாம். சூப்பராக கடைஞ்சிடலாம் கீரை இன்றைக்கி, ஓகேங்களா. நல்லா வெந்துருச்சுன்னா கடையை சுலபமாக இருக்கும், நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அது நல்லா க்ளீனாக கடைஞ்சிடலாம். கடைஞ்சி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், அது ஜாஸ்தி தேவையில்லை. மிச்ச பருப்பு வேஸ்ட் தண்ணி சூப் போல் அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும், குடிச்சிடலாம். சூப்பராக கடைஞ்சாச்சு. பருப்பு கீரை எல்லாம் போட்டு க்ளீனாக கடைஞ்சிட்டோம், அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து அப்படியே க்ளீனாக தாளிச்சிடலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போகிறத விட உரல்லையோ இது போல் மத்துலையோ க்ளீனாக இது கடைஞ்சிட்டா சும்மா அருமையாக இருக்கும். உரலில் கூட குடையலாம், இல்லை அப்படின்னா சரி மத்தில் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த சட்டிலே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூப்பராக பஞ்சிருக்கு. லைட்டாக தண்ணி இந்த பருப்பு வேஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் தாளிச்சிடலாம். இப்போ கீரை வந்து சூப்பராக கடைஞ்சாச்சுங்க. ஒரு குட்டி பானி தான் வச்சுருக்கோம். அந்த குட்டி கரண்டி, அந்த கரண்டியை வச்சு இந்த வடகத்தை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம், ஓகேங்களா. இந்த பருப்பு வேஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம், அவ்வளோதாங்க, போதும். அப்படியே கழுவி விட்டுங்க. இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதுமாக இருக்கும், தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இப்போ டிக்காகவும் இருக்கும், அருமையாக இருக்கும் கீரை. அவ்வளோ தண்ணி மட்டும் போதும். குட்டி பானிலே வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிச்சு, வடை மட்டும் போட்டு தாளிச்சிடலாம். வடை தாளிச்சிட்டு கீரையில் போடலாம், ஓகேங்களா. பொழிஞ்சிச்சு, இது ஊற்றிடலாம். இது ஊற்றிடலாம், அவ்வளோதாங்க. சூப்பராக ஒரு கீரை குழம்பு தாளிச்சாச்சு. நம்ம டிக்காக வந்து கட்டியாக வந்திருக்கு. அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டுடலாம். இவ்வளோ தாங்க சிறுகீரை கடையில் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மண்பானிலே வச்சுங்க. 2 நாள் 3 நாள் வச்சா கூட கிடாது. டெய்லி ஒரு டைம் சூடு பண்ணி வச்சிடணும். ஆனால் ஒரு நாள் லேட்டாக டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த கீரை வந்து
எல்லாம் கூட்டாவோ பொரியலாவோ துவையலவோ அப்படி பல விதமான ஸ்பீசிஸ் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நம்ம ஹெல்த்தி பெனிஃபிட்ஸில் பார்த்து அந்த கீரை நிறையவே இருக்குது. ரொம்ப நாள் இதில் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுங்கள் எல்லாருமே வந்து இந்த கீரையை வந்து எல்லா வகையான கீரைகளும் அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது. இன்னும் பல நன்மைகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த கீரையை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியம் இல்லை. ஓகே காய்ஸ், சாப்பிட்டு பார்த்தேன். அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம களிக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ சாதத்துக்கோ எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட் இருக்குங்க. இந்த வீடியோ வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அப்புறம் களி கலர போகிறோம். களி தான் வந்து தண்ணி வச்சுருக்குங்க. தேவையான உப்பு போட்டுடலாம். அப்புறம் மாவு வந்து நான் சுத்தமான மாவு க்ளீனாக வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். சாண மாவு வந்து ஜலிக்க தேவையில்லை. ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே மாவு கொட்டி களி கலரலாம். ஓகேங்களா? தண்ணி கொதிக்குது, மாவு கொட்டிடலாம். மாவு கொட்டி மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க. மாவு வந்து நல்லா வேகட்டும். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா களி கலரலாம். நொய் போட்டு செய்கிறது உங்கள் இஷ்டம் தான். நொய் போடால் கூட செய்கிறேன். நான் நொய் போடாமல் தான் செய்கிறேன். நீங்கள் நொய்யோ இல்லை அரிசி போட்டு வேக வச்சு செய்யலாம். இல்லை சாதம் தான் சாதம் கொஞ்சம் போட்டு கூட வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்த உடனே களி கலரலாம். ஓகேங்களா? களி நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா க்ளீனாக களி கலர் எடுத்துடலாம். உருண்டை ஊட்டிடலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். களி நல்லா வெந்திருக்குங்க. அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு அப்படியே களி கலரலாம். ஓகேங்களா? சூப்பராக வெந்திருக்கு. இறக்கிடலாம். இப்போ களி நல்லா கலரலாம். 1க்கு 2 தான் தண்ணி வச்சுருக்கோம். அதனால் அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இந்த உருண்டை விட்டது கரெக்டான முறையில் வந்துடும். ஓகேங்களா? நல்லா நான் கலரணும். அந்த கட்டிகிட்டே இல்லாமல் மாவு இல்லாமல் க்ளீனாக களி கரெக்டாக பண்ணிட்டோம்னா சூப்பருங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு மத்து வச்சு நம்ம கலந்துகிட்ருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே உண்டை ஊட்டி கொஞ்சமாக களி எடுத்துட்டு கையை எந்த விட்டுன்னு கையை உண்டி எடுத்துடலாம். உண்டை ஊட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக களி மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து நல்லா கொண்டு ஊற்றிடலாம். கை சூடாக இருக்கும். தண்ணி தொட்டுங்க. இதே போல் உண்டை சூப்பராக ஊட்டி எடுத்துடலாம். இந்த ஆடு பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சிடலாங்க. அதை வச்சிட்டோன்னா அது சூடு குறையாமல். இதே போல் எல்லாமே உண்டை ஊட்டிடலாம். களி சூப்பராக செய்திருக்கோம். ஓகேங்களா? கீரை குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில். இந்த களிக்கும் கீரைக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களே இதேமாரி சிறுகீரை இருந்தால் ஒரு 2 கட்டு போட்டு சூப்பராக கடைஞ்சிட்டு ஒரு களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த களிலையும் சரி இந்த கீழே சரி நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை பெனிஃபிட்ஸு நிறைய இருக்குது. அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பர் டேஸ்ட் அருமையாக செஞ்சுக்கோம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே.